இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஃபிஷ் பஜ்ஜி ரெசிபி பார்க்க போகிறோம். இது நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஃபிஷ்ஷு பிடிக்கிறவங்க யாருமே இதை வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது அயலை மீன் எடுத்திருக்கேன். ஒரு 15 மீன் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி தலையில் ஒரு பூவெல்லாம் இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம டீப்பாக ஸ்லிட் மார்க்ஸ் வரைஞ்சி கொடுக்கலாம். அப்போ தான் நம்ம மேரினேட் பண்ணக்கூடிய மசாலா எல்லாம் உள்ளாடி நல்லா இறங்கும். இந்த மாதிரி மீடியம் சைஸு ஃபிஷ்ஷு கிடைக்கும்போது இந்த பஜ்ஜி பண்ணால் அது டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப வீட்டில் இருக்கிறவங்க பண்ணி கேட்டுகிட்டே இருப்பாங்க, அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை மாதிரி எல்லா ஃபிஷ்லேயுமே நம்ம ஸ்லிட் மார்க்ஸ் வரைஞ்சி கொடுக்கலாம். இப்போ இதுக்கு மேரினேஷன் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 2 பச்சை மிளகு, ஒரு 4லேருந்து 5 பல்லு பூண்டு. இது சின்ன பூண்டு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய பூண்டாக இருந்தால் ஒரு 3 ஆட் பண்ணால் போதும். கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் பிளாக் பெப்பர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பு, கூடவே கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துட்டு இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். வாட்டர் தேவைப்பட்டால் வாட்டர் ஆட் பண்ணி கொடுக்கலாம். கொஞ்சம் திக்காக இதை அரைச்சி எடுக்கணும். இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வைக்கலாம். இப்போ மேரினேஷனுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணியாச்சு. இதை ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக எடுத்து நமக்கு அதுக்கு தேவையான அளவு நல்லா டீப் மேரினேஷன் பண்ணணும். எல்லா இடமுமே இந்த மசாலா நல்லா கோட் ஆகணும். நல்லா திக்கு கோட்டிங்கான மேரினேஷன் கொடுக்கணும். அப்போ தான் இதில் மசாலா நல்லா இறங்கி இந்த ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும். இப்படி 1 பை 1 நம்ம எல்லா இடமும் பார்த்து இந்த மசாலாவை கோட் பண்ணி கொடுக்கணும். எல்லா ஃபிஷ்ஷும் இதே மாதிரி நம்ம மேரினேட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம எல்லா ஃபிஷ்ஷுமே மேரினேட் பண்ணியாச்சு. இது மினிமம் 30 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நம்ம மேரினேட் பண்ணி வைக்கலாம். இப்போ நம்ம பஜ்ஜி பண்ணுறதுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணலாம். இப்போ 1 கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு, இடியப்ப மாவு தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூனை விட குறைவாக பேக்கிங் சோடா சேர்க்கணும். ஒரு பிஞ்சு சேர்த்தா போதும், அதிகமாக சேர்த்தா ஆயில் அதிகமாக அப்சர்ப் ஆகும். ஸோ 1/8 டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். இப்போ இதில் 1 கப்பு வாட்டர் முதல்ல ஆட் பண்ணி நல்லா கலந்து எடுக்கணும். இது நார்மலாக பஜ்ஜி பண்ணுறதுக்கு நம்ம எந்த திக்னஸில் மாவு கரைச்சி எடுப்போமோ அதே திக்னஸ் தான் இதுக்கும் வேணும். இப்போ 1 கப் ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டு இப்போ நல்லா திக்காக இருக்குது. டோட்டலாக எனக்கு ஒரு 1.25 கப்பு நான் வாட்டர் ஆட் பண்ணேன். இங்கே உங்கள் மாவை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு திக்னஸ் போதும். இது ஃபிஷ்ஷில் ஒட்டணும், அந்த மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டான அளவு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணுறதுக்கான ஆயில் சூடு பண்ண வச்சுருக்கோம். இப்போ ஆயில் நல்லா ஹாட் ஆனதும் இந்த ஃபிஷ்ஷை 1 பை 1 இது மாதிரி எடுத்து இந்த பேட்டரில் டிப் பண்ணி நம்ம ஹாட் ஆயிலில் போட்டுடலாம். இப்போ நம்ம ஃப்ளேம் கொஞ்சம் லெஸ் பண்ணி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். 2வது ஃபிஷ்ஷையும் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இது ஓவர் க்ளோட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் பெரிய பேனில் நம்ம ஃப்ரை பண்ணோன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ இதை 2 சைடும் நம்ம ஃப்ளிப் பண்ணி நல்லா குக் ஆகணும். முன்னாடி உள்ள ஃபிஷ்ஷு ரொம்ப டைம் எடுக்காது, இது ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். நம்ம ஃபிஷ்ஷு உள்ளாடி இருக்கிறது நல்லா குக் ஆகுமோ அப்படின்னலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 மினிட்ஸ் நல்லா விரட்டி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதும். இப்போ நம்ம பஜ்ஜி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நார்மலாக நம்ம ஃப்ரை சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஒரு பஜ்ஜி பண்ணி சாப்பிடும்போது இந்த பசங்களுக்கெல்லாம் ரொம்ப விருப்பமாக இருக்கும். இது பண்ணால் அடுத்த நிமிஷமே காலி ஆகிடும். நம்ம சூடோடு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட்டு நல்லா டெலிஷியஸாக இருக்கும்.
இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு. பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக நல்லா கிறிஸ்பி அவுட்டர் க்ரஸ்ட் வந்திருக்கு. நார்மலாக எந்த பஜ்ஜி பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் பேட்டர் இதே மாதிரி ரெடி பண்ணலாம். வாழைக்காய் பஜ்ஜியாக இருந்தாலும் சரி, முட்டை பஜ்ஜி அந்த மாதிரி பண்ணாலும் இந்த பஜ்ஜி பேட்டர் ரெடி பண்ணலாம். இல்லாது உங்களுக்கு கடையில் உள்ள பஜ்ஜி மாவு வாங்கி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், அதுவும் நல்லா தான் வரும். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.